யா அல்லாஹ், எங்களையும் நீ மன்னித்தருள். எங்களுக்கு முன் நம்பிக்கை கொண்ட எங்களுடைய சகோதரர்களையும் மன்னித்தருள். நம்பிக்கை கொண்டவர்களைப் பற்றி எங்களுடைய உள்ளங்களில் குரோதங்களை வைத்து விடாதே. எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ மிகு கிருபையுடையவனும் இரக்கமுடையவனுமாக இருக்கின்றாய். ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை அணையாது நீ பரிபூரணமாக்கி வை. எங்களுக்கு மன்னிப்பு வழங்கு. நிச்சயமாக நீ அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். ஆமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஆகவே நீ எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஆகவே சாட்சி கூறுபவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள். ஆமீன். யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்புடையதாக ஆக்கிவை. சிலைகளை வணங்குவதை விட்டு என்னையும் என் சந்ததிகளையும் தூரமாக்கிவை. ஆமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு தரும் எந்த நன்மையாயினும் சரி, நிச்சயமாக நான் அதற்கு மிக தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். ஆமீன். யா அல்லாஹ், விஷமம் செய்யும் மக்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய். ஆமீன். யா அல்லாஹ், அநியாயக்கார மக்களுடன் நரகத்தில் எங்களையும் சேர்த்து விடாதே. ஆமீன். யா அல்லாஹ், நீயே எனக்கு போதுமானவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. என் காரியங்கள் அனைத்தையுமே உன்னிடம்தான் ஒப்படைத்து விட்டேன். நீதான் மகத்தான அர்ஷின் அதிபதி. ஆமீன். யா அல்லாஹ், நீயே எனக்கு நேரான வழியை அறிவிப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், அக்கிரமக்கார மக்களிடமிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கொள். ஆமீன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் உள்ள சொனபதியில் எனக்கு ஒரு வீட்டை அமைத்து கொடு. ஆமீன். யா அல்லாஹ், இவ்வுலகிலும் எங்களுக்கு அழகியதை கொடு, மறுமையிலும் அழகியதை கொடு. நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள். ஆமீன். யா அல்லாஹ், நரக நெருப்பின் சோதனையை விட்டும், நரக நெருப்பின் வேதனையை விட்டும், கபரின் சோதனையை விட்டும், கபரின் வேதனையை விட்டும், செல்வத்தால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும், வறுமையால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், மசீஹ் தஜ்ஜால் மூலம் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்.